ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பிடிக்காதவங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. கேஷ்யூ பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஹாஃப் கேஷ்யூஸ் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் கேஷ்யூக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 150 கிராம்ஸ் ஆஃப் கடலை மாவும் 50 கிராம்ஸ் அரிசி மாவும் சேர்த்துக்க போகிறோம். இதை சீசன் பண்ணுறதுக்கு பவுடர் சால்ட், plain chili powder 2.5 teaspoon சேர்த்துருக்கேன். a pinch of turmeric powder, ஒரு 1/4 teaspoon பெருங்காயத்தூள் Asafoetida, இது கூடவே பொடியாக நறுக்கின கறி லீவ்ஸ் அண்ட் இதில் ஒரு கைப்பிடி ஃபைனாக சாப் பண்ண மின்ட் லீவ்ஸ். இது ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட். இது ட்ரை பண்ணி பாருங்கள். மின்ட் லீவ்ஸோடு சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்புத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக இந்த மார்ட்டரில் இடித்து சேர்க்கும் போதும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கேஷ்யூஸையும் நம்ம சேர்த்துடலாம். ஆயில் ஆல்ரெடி நான் சூடு பண்ண வச்சுட்டேன் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேருந்து நல்லா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லா சூடான எண்ணெய். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி பிசையும் போது இது கிறிஸ்பியாக நமக்கு பக்கோடா வரும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக விழற அளவுக்கு இதை பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ இந்த எண்ணெய் ஊற்றின உடனேவே இந்த புதினா அண்ட் இந்த சாம்ஃபோட வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கோடாக்கு பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு அண்ட் அரிசி மாவோட ரேஷியோ இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நீங்கள் எவ்வளோ முந்திரி எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் பங்கு நமக்கு மொத்தத்தில் மாவு இருக்கணும். நீங்கள் 100 கிராம்ஸ் முந்திரி எடுத்தீங்க அப்படின்னா 150 கிராம்ஸ் கடலை மாவு அண்ட் 50 கிராம்ஸ் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரேஷியோவில் எடுக்கும்போது நமக்கு பக்கோடா பார்த்திங்கன்னா அவுட்டர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சரும் கொடுக்கும். அட் த சேம் டைம்ஸ் நமக்கு அது கடன்னு ஆகும் இல்லையா, ரைஸ் ஃப்ளோர் நிறைய சேர்த்தோன்னா. அண்ட் நம்ம அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் 125 ml கப்பில் தண்ணி எடுத்தேன். இதுக்கு ஃபுல்லாக கரெக்டாக சரியாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பக்கோடா அழகாக விழற மாதிரி உங்களுக்கு இருக்குது. நம்ம இதை போட்டுடலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம
மாதிரி நல்லா ஓரளவுக்கு சலசலப்பு நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் குக் ஆகிருக்கும். அண்ட் இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. முந்திரி பக்கோடா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த ரேஷியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரை பண்ணும்போது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை ஸ்லோவாக குக் பண்ணணும். அப்போ தான் கடலை மாவு நமக்கு உள்ள வரைக்கும் வெந்து வரும். அண்ட் உங்களுக்கு ப்ராப்பர் கிறிஸ்பினஸும் கிடைக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ட்ரை பண்ணும்போது. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.